This is Radha Hanesh from grade 7B studying at Lavya International School, Tenkattu Tubulcheri. Now I am going to take interview of my professional icon. He is Mr. Rudra sir. He is a businessman in GR Digital in Pandurutti. Happy morning sir. Welcome. Yes, sir. Are you ready for the interview sir? Okay, I don't know. Before that please take my visiting card. Yeah, great. Okay sir. உங்களின் முதல் கேள்வி, உங்களுக்கு விருப்பம் ஆனால் மற்றவர்களுக்கு விருப்பம் இல்லாத ஒரு விஷயம் என்ன என்று கூற முடியுமா ஐயா? எனக்கு விருப்பம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட விருப்பம் பெருசு, என்னோட கனவுகள் பெருசு. அது மத்தவங்களுக்கு இருக்கும்னு நான் சொல்ல முடியாது. அவங்களுக்கு அது வேணும், நமக்கு பிடிச்சது அவங்களுக்கு பிடிக்கணும்னு நான் சொல்ல முடியாது. என்னோட விருப்பம், நான் என்னோட கனவுகள் வேற, அதை நான் அச்சீவ் பண்ணணும். அந்த என்னோட கனவுகள் அடுத்தவங்களோட பிடிக்கணும்னு நான் நினைக்க மாட்டேன். அது தவறும் கூட. சரிங்க. உங்கள் தொழிலில் நீங்கள் சந்திக்கும் மிகப்பெரிய சவால்கள் என்னவென்று கூற முடியுமா ஐயா? நிறைய இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனைகள் தான் இருக்கு. இந்த தொழிலுமே இருக்கு, அது எந்த தொழிலும் நிறையவே இருக்கு. நாங்க ஒவ்வொரு பொலிட்டிக்கல் லைனா இருக்கிறதுனால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. ஒவ்வொருத்தையும் நாங்க ஃபேஸ் பண்றதே எங்களுக்கு ஒரு பெரிய சவால் தான். சரிங்க ஐயா. உங்கள் தொழிலில் உங்களின் பலங்கள் மற்றும் பலவீனங்கள் என்னவென்று கூற முடியுமா ஐயா? பலம் நம்பிக்கை தான், என்னைக்குமே நம்பிக்கை தான். எங்களால முடியும். பலவீனம்னு பாத்தீங்கன்னா, எங்க ஈஸியா பாசமா பேசலாம், நம்பி ஏமாந்துடும். அதை நாங்க பலவீனமா தான் எடுத்துக்கிறோம். ஃபியூச்சர்ல மாத்திக்க முடியாது, அது பரவாயில்ல, அது அப்படியே இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு நாங்க விட்டுறது. தெரிஞ்சும் நாங்க நிறைய விஷயங்கள ஏமாறோம்னா பரவாயில்ல அப்படின்னு எங்களோட பலத்தை மட்டுமே நாங்க நம்பிடுவோம், பலவீனத்தை நம்பாதோம். நல்லதுங்க. இந்த உலகில் நீங்கள் எங்கு வேணாலும் செல்லலாம் என்ற பொழுது நீங்கள் எங்கே செல்வீர்கள்? கனவு நிறைய இருக்கு, உலகமுள்ள சுத்தம்னு ஆசை இருக்கு. ஆனாலும் அந்த இடத்துக்கு நம்ம இன்னும் வரல, எனக்கு அதுக்கான தகுதி வரலன்னு தான் தோணுது. வரும் நம்புறேன். சரிங்க. உங்களின் 3 ஆசைகள் என்னவென்று கூற முடியுமா? என்னோட ஆசைகள் இப்போ இது வரைக்கும் ஒரு 4 கம்பெனிஸ் உருவாக்கிடுவோம். இன்னும் நிறைய பண்ணணும். எங்க கூட இருக்கிறவங்க எல்லாரையும் உயர்த்தணும். நான் மட்டும் உயரணும்னு நினைக்கிறேன். என் கூட இருக்கிற எனக்காக உழைக்க எல்லாருமே மேல கொண்டு போகணும். சரிங்க. உங்கள் தொழிலில் உங்களின் வெற்றி கதையை பற்றி கூற முடியுமா? வெற்றி கதைன்னா உழைப்பு மட்டும்தான் நான் நம்புறோம். ஒரு சாதாரண ஒரு கிராமத்துல இருந்து ஒரு விவசாயியோட மகனா நான் வந்தேன். 17 வயசுல என்னோட வேலையில சேர்ந்தேன், உழைப்ப கொடுத்தேன். ஒரு கம்பெனியில ஒரு 12 வருஷம் ஒர்க் பண்ணேன். இன்னைக்கு நாங்க கம்பெனியில ஒரு கடையா ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு கம்பெனி அளவுக்கு நாங்க கொண்டு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட 17 வருஷமா ஆயிட்டு இருக்கு. இதுல எல்லாரோட பங்கும் இருக்கு, என்னோட பங்கு மட்டும் கிடையாது. அதை இன்னும் நாங்க பெருசு பண்ணணும். எங்க கூட இருக்கிறது, என்னோட ஸ்டாஃப் எல்லாருமே ஒரு முதலாளி ஆகணும்ன்றதுதான் எனக்கு. நான் மட்டும் முதலாளி ஆகணும் இல்லை, என்னோட ஸ்டாஃப் எல்லாரையும் முதலாளி ஆகணும். அதுக்காக கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்ல, அதுக்காக நான் உழைச்சிட்டேன். சரிங்களா. இந்த உலகில் நீங்கள் மிகவும் நேசிக்கும் நபர் யார்? அப்பா. ஏனென்றா? அது இல்ல, ஆனா மிஸ் பண்ணது அவர்தான். அடுத்தபடியா மனைவி, அவங்க இல்லைன்னா நான் இல்லை. இந்த வெற்றிக்கு முழுசும் காரணம் அவங்கதான். என் கூட இருந்து எல்லாமே பண்ணது அவங்கதான். அப்புறமா என்னோட தாக்குங்க எல்லாம் நண்பர்கள் எல்லாமே பண்ணியிருக்காங்க. எனக்கு முதல்ல இந்த வெற்றிக்கு இந்த வெற்றியோட காரணம் என் மனைவி மட்டும்தான். என்னோட பேக்ரவுண்ட்ல என் பின்பம் எல்லாமே அவங்கதான். அவங்க இல்லைன்னா நான் இந்த இடத்துல இல்லை. சரி, எனது கேள்விகளுக்கு பதிலளித்ததற்கு ரொம்ப நன்றி ஐயா. நன்றி, வணக்கம்.